வாங்க இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த அலசலாம். ஒரு கல்லூரி பாடத்திட்டம், ஒரு சூஃபி ஞானி, இவங்களுக்குள்ள என்ன தொடர்பு இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? வாங்க விரிவாக பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. ஜார்ஜ் ஆவெல், மாணிக்க வாசகர், அப்புறம் ஒரு சூஃபி ஞானி. இவங்க 3 பேருக்கும் நடுல என்னங்க சம்பந்தம் இருக்க முடியும்? இந்த ஒரு கேள்விதான் நம்ம தேடலோட ஆரம்ப புள்ளி. சரி வாங்க, இந்த புதிருக்கு விடை தேட நம்ம பயணத்தை தமிழ்நாட்டுல ஒரு சாதாரண காலேஜ் கிளாஸ் ரூம்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 2 சிலபஸ் இருக்கு. இது ரெண்டுமே காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். லெஃப்ட்ல இருக்கிறது ஃபவுண்டேஷன் இங்கிலீஷ், ரைட்ல இருக்கிறது பொது தமிழ். ரெண்டையுமே ஒரே மாணவர்கள் தான் படிக்கிறாங்க. இந்த இங்கிலீஷ் சிலபஸ் பாருங்களேன். ஜார்ஜ் ஆர்வெல், ரோல்ட் டால், சாதாத் ஹசன் மாண்டோன்னு அடேங்கப்பா, உலக இலக்கியத்தோட பெரிய பெரிய தலைகள்லாம் இருக்காங்க. ஸோ மாணவர்களுக்கு ஒரு மாடர்ன், ஒரு இன்டர்நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்குது. சரி, இப்போ இந்த சிலபஸ்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் வாங்க. ஆனா கதை இதோட முடியல. இந்த பாடத்திட்டத்துல இவ்ளோதானா? இல்லவே இல்ல. இதுக்குள்ள நாம இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு பெரிய உலகமே ஒளிஞ்சிருக்கு. அதே மாணவர்கள் அதே செமஸ்டர்ல தமிழ்ல சமய இலக்கியம்னு ஒரு பெரிய சப்ஜெக்டையும் படிக்கிறாங்க. இது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல. இது ஒரு மிக பழமையான, ரொம்ப ஆழமான ஒரு அறிவு புதையல்னே சொல்லலாம். அப்போ இந்த தமிழ் சிலபஸ்ல என்னதான் இருக்கு பாருங்க. மாணிக்க வாசகரோட திருவாசகம், அதாவது சைவ இலக்கியம். குலசேகர ஆழ்வாரோட பாடல்கள், அதாவது வைணவ இலக்கியம். ஏன் ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளையோட கிறிஸ்தவ இலக்கியம் கூட இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியம் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. சரி வாங்க, அந்த ஆச்சரியம் என்னன்னு பார்க்கலாம். யார் அவர், இந்த குணங்குடியார்? அவரை நீங்க ஒரே ஒரு அடையாளத்துக்குள்ள அடக்கவே முடியாது. அவர் ஒரு இஸ்லாமிய அறிஞர், ஒரு அற்புதமான தமிழ் கவிஞர், அதே சமயம் அவர் ஒரு சித்தரும் கூட. இந்த 3 அடையாளமும் ஒரே ஆளுக்குள்ள எப்படி இணைஞ்சது? அதுதாங்க இங்க இருக்கிற சுவாரஸ்யமே. அவரோட வாழ்க்கை பாதைய பாருங்களேன். 1892ல குணங்குடியில பிறக்கறாரு. அப்போ பேரு சுல்தான் அப்துல் காதர். சின்ன வயசுலயே இஸ்லாமிய கல்வியில சிறந்து விளங்கி ஆலிம் பட்டம் வாங்குறாள். ஆனா திடீர்னு 1813ல திருச்சியில ஆன்மீக தீட்சை எடுத்துக்கிட்டு பல வருஷங்கள் மலை காடுன்னு அலைஞ்சி தவம் பண்றார். கடைசியா சென்னைக்கு வந்து செட்டில் ஆகும் பொழுதுதான் அவருக்கு மஸ்தான்னு பேரு கிடைக்குது. அப்போ மஸ்தான்னா என்ன அர்த்தம்? அது ஒரு பெர்ஷியன் வார்த்தை, மஸ்துல இருந்து வருது. மஸ்துனா போதைன்னு அர்த்தம். ஆனா இது சாதாரண போதை இல்ல. உலக விஷயங்கள் மேல இருக்கிற பற்ற விட்டுட்டு இறைவனோட காதல்ங்கிற ஒரு தெய்வீக போதையில மூழ்கி இருக்கிறவங்கள தான் மஸ்தான்னு சொல்லுவாங்க. அவரோட பர்சனாலிட்டியில அப்படி என்ன ஈர்ப்பு இருந்துச்சு பாருங்க. அவருக்கு முஸ்லிம்கள் மட்டும் ஃபாலோவர்ஸ் இல்ல, மகாரித்வான் சரவண பெருமாள் ஐயர் மாதிரி பெரிய இந்து அறிஞர்களும், ஏன் அப்போதைய ஆற்காடு நவாபே அவருக்கு சீடரா இருந்திருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். சரி, அவரோட வாழ்க்கைய பத்தி பார்த்தோம். இப்போ அவரோட எழுத்துக்கள், அவரோட கவிதைகள் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? முதல்ல இந்த வரிய பாருங்க. தேசிக நானின்றே திருநடனமாடுகின்ற வாசாம கோசரமே வாழி நிராமயமே. அதாவது நானே குருன்னு சொல்லி ஆட்டம் போடுற, ஆனா வார்த்தைகளால விவரிக்க முடியாத அந்த பரம்பொருளே நீ வாழ்கன்னு சொல்றார். இது எந்த ஒரு மதத்தையும் சாராத ஒரு தூய ஞானத்தோட வெளிப்பாடு. ஆனா அடுத்த வரிய பாருங்க, அப்படியே ஒரு ஷாக்காவும். ஒரு இஸ்லாமிய சூஃபி ஞானி என்ன எழுதுறாருன்னா, நந்திகேஸ்வரனை கைதொழு உங்கனவு கண்டேன் மனோன்மணியே. அதாவது சிவனோட வாகனமான நந்திய நான் கும்பிடுற மாதிரி கனவு கண்டேன்னு சொல்றார். இங்கதான் இஸ்லாமிய சூஃபித்துவமும் சைவ சித்தாந்தமும் எவ்ளோ அழகா ஒன்னு கலக்குதுன்னு நம்மால பார்க்க முடியுது. இது ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா? இன்னொரு பாட்டுல இன்னொரு படி மேல போறாரு. வாயுவை கட்டவும் தவராஜசிங்கமே வரவேண்டும்னு சொல்றாரு. அதாவது மூச்சு பயிற்சியை பத்தி பேசுறாரு. இது தமிழ் சித்த மரபோட முக்கியமான அங்கம். அதோட நிக்காம சித்தர்களுக்கெல்லாம் குருவான அகத்தியரையே குணங்குடியில வாழ்ற என் அகத்தியனையே கூப்பிடுறாரு. அப்ப பாருங்க, சூஃபிசம், சைவிசம், சித்த மரபு எல்லாம் அவர்கிட்ட எப்படி ஒன்னா இணைஞ்சிருக்குன்னு. சரி, ஜார்ஜ் ஆர்வெல்ல ஆரம்பிச்சு குணங்குடியாருக கவிதை வரைக்கும் பார்த்தோம். இதெல்லாம் ஒன்னு சேர்ந்து நமக்கு என்ன சொல்ல வருது? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜார்ஜ் ஆர்வெல், ரோல்ட் டால்னு உலக இலக்கியம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர், ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை, ஏன் குணங்குடி மஸ்தான் சாஹிப்னு நம்ம தமிழ் மரபோட பலவிதமான குரல்கள். இது ரெண்டையுமே ஒரே பாடத்திட்டம் மாணவர்களுக்கு கொடுக்குது. அப்போ இந்த சிலபஸ நாம வெறும் ஒரு புக் லிஸ்டா பார்க்கக்கூடாது. இது அதையும் தாண்டி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். சைவ, வைணவ, கிறிஸ்தவ,
இஸ்லாமிய சூஃபி மரபுகள் எல்லாமே தமிழ்ங்கிற ஒரே புள்ளில எப்படி சந்திக்க முடியும், எப்படி ஒன்னோட ஒன்னு பேசிக்க முடியும்னு காட்டுற ஒரு அறிக்கை இது. இதுதான் உண்மையான கலாச்சார பரிமாற்றம். பாருங்க, இந்த பாடத்திட்டம் இந்த தமிழ்நாட்டோட உண்மையான கதைய, அதோட பன்முக தன்மையோட கதைய அப்படியே சொல்லுது. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். நாமளும் நீங்களும் படிக்கிற கல்வி நம்மளோட கதைய, நம்ம கலாச்சாரத்தோட இந்த ஆழமான, அழகான பன்முக தன்மைய நமக்கு உண்மையா சொல்லிக் கொடுக்குதா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.